செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட 37% மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமலாகிறது. இதனால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வாடகை வீட்டில் வசிக்கும் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். முதல் 100 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு யூனிட் ஒன்றிற்கு ₹1.10 கட்டணமும் 200 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு ₹1.80 உயர்த்தப்பட்டுள்ளது. 200 யூனிட்டுகளுக்கு மேல் சென்றுவிட்டால் முதல் யூனிட்டிலிருந்து 200 யூனிட் வரை ₹3 வீதமும், அதற்கு மேல் பயன்படுத்தினால் ₹3.50 வீதமும் கணக்கிட்டு கட்டணம் செலுத்த வேண்டும். அதேபோல 500 யூனிட்டுகளுக்கு மேல் சென்றுவிட்டால் முதல் யூனிட்டிலிருந்து 200 யூனிட் வரை ₹3 வீதமும், 201 முதல் 500 யூனிட் வரை ₹4 வீதமும், 500 யூனிட்டுக்கு மேல் போனால் ₹5.75 வீதமும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் என தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கான மின்சார கட்டணம் ₹4 ₹5.50 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி நுகர்வோர் உபயோகிக்கும் மின்சாரம் இன்றிலிருந்து புதிய கட்டண விகிதப்படி கணக்கிடப்படும். வீடுகளின் மின் உபயோகத்திற்கு ஏற்ப அடுக்குமுறையில் கட்டண உயர்வு அமலாகிறது. மார்ச் 31ஆம் தேதி வரை பயன்படுத்திய மின்சாரத்திற்கு பழைய கட்டண முறையிலும், ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு புதிய கட்டண முறையிலும் மின் நுகர்வு கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டண உயர்வை அடுத்து உற்பத்தி பொருட்களின் அடக்க விலையை தொழிற்சாலைகள் அதிகரித்துள்ளன. இதன் எதிரொலியாக வெளிச்சந்தையில் பொருட்களின் விலை உயர்வு உடனடியாக அதிகரிக்கும் என தெரிகிறது. மின் கட்டண உயர்வால் சென்னையில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளது. மிக குறைவாக மின் கட்டணம் இருந்த நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் யூனிட் ஒன்றிற்கு ₹5 வசூலித்தார்கள். தற்போது கட்டணம் 3 மடங்காக உயர்ந்துள்ளதால் யூனிட் ஒன்றிற்கு ₹8 வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளனர். இதனால் வாங்கும் சம்பளத்தின் ஒரு பகுதியை மின் கட்டணத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் சொந்த கிராமங்களுக்கு சென்று கூலி வேலை செய்ய ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் கருதி வருகின்றனர். இதனிடையே அதிமுக அரசு அறிவித்துள்ள மின் கட்டண உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் பழைய பேருந்து நிலையம் எதிரே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்ணில் கருப்பு துணி கட்டி அதிமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஏற்கனவே பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு போன்றவைகளால் தமிழக மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே சீரான மின்சாரம் வழங்க வலியுறுத்தி இலவச ஆடுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க வந்த அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆடுகள் வழங்குவதற்கு பயனாளிகளை தேர்வு செய்வதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு விசேஷ பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள 36 அடி உயரமுள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ ராம நவமி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மகா கணபதிக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் திருமஞ்சனமும் பின்னர் உற்சவமும் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பாலில் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீ பஞ்சவடி ஆஞ்சநேயர் அருள்பாலித்தார். இதேபோல கிருஷ்ணகிரி அருகே பேரிகை கிராமத்தில் உள்ள வெங்கட்ரமணா சுவாமி கோவிலில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேந்தமங்கலம் அருகே நடைபெற்று வரும் சந்தை திருவிழாவில் அனைத்து வகையான பொருட்களும் மலிவு விலையில் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் சந்தைக்கு படையெடுத்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கிழக்கு மலை தொடர்ச்சியில் கொல்லிமலை மூலிகை, பழங்கள் மற்றும் மசாலா பொருட்கள் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் பொருட்கள் பேலுக்குறிச்சி சந்தையில் விற்கப்படுவது வழக்கம். ஆண்டுதோறும் மாசி முதல் சித்திரை மாதம் வரை தொடர்ந்து 3 மாதங்கள் நடைபெறும் இச்சந்தையில் ₹1200 மதிப்புள்ள பொருட்கள் ₹800 கிடைக்கும் என்பதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலத்தவரும் சந்தைக்கு படையெடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக வாடிக்கையாளர்கள் வருவதால்
தட்டுப்பாட்டை சமாளிக்க அயல் நாடுகளிலிருந்து வணிகம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. சோம்பு, சீரகம், மிளகு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்து மலிவு விலையில் கிடைப்பதால் இப்பகுதியைச் சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையானவற்றை மகிழ்ச்சியுடன் வாங்கிச் செல்கின்றனர். ஏராளமான வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் சங்கமிக்கும் இந்த சந்தை திருவிழாவில் குளியலறை, கழிப்பிடம் ஆகிய வசதிகள் மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 3 மாத காலம் நடைபெறும் இந்த சந்தையில் சுமார் 3 கோடி ரூபாய் அளவிற்கு வியாபாரம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தை என்ன 7 வாரம் இருக்குதுங்க. இது இந்த 3 வாரம் தான் முடிஞ்சிருக்குங்க. செட்டு 900 ரூபாய்க்கு போட்டால் எங்களுக்கு 15 கிடைக்குங்க. நீங்கள் வெளியில் வாங்குறது இங்கே செட்டுக்கு 200 ரூபா மீதியாதுங்க. போன வருஷமும் இந்த வருஷமும் ஒரே விலை தாங்க. விலை வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. மதுரை அருகே வீரகனூர் அணையில் கழுத்தை சேலையால் இறுக்கியும் கைகள் கட்டப்பட்டுள்ள நிலையிலும் பெண் ஒருவர் பிணமாக மிதந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு வந்து பிணத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த பெண் அதே பகுதியைச் சேர்ந்த சேகர் என்ற கட்டிட தொழிலாளியின் மனைவி அங்கம்மாள் என்பது தெரியவந்தது. அந்த பெண்ணின் உடல் அருகே மது பாட்டல்கள் கிடந்தன. இதனால் அவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் பொள்ளாச்சி இடையே அமைக்கப்பட்டுள்ள அகல ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு அவர்களின் வசதிக்காக திண்டுக்கல் பொள்ளாச்சி இடையே அமைக்கப்பட்டுள்ள அகல ரயில் பாதையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு அவர்களின் வசதிக்காக திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி ஆகிய ரயில் நிலையங்களுக்கிடையே இருக்கும் குறுகிய ரயில் பாதை அகற்றப்பட்டு அகல ரயில் பாதை அமைக்கும் பணி கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் திண்டுக்கல், பொள்ளாச்சி இடையேயான அகல ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்ததை ஒட்டி அப்பாதையில் ரயில் என்ஜின் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தை அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். தஞ்சையில் திடீரென ஏற்பட்ட சூறாவளி காற்றில் திரையரங்கம் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 பேர் காயமடைந்தனர். தஞ்சையில் நேற்று மாலை திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. மேலும் திரையரங்கம் ஒன்றில் படம் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் மீது திரையரங்கத்தின் கூரை இடிந்து விழுந்ததில் சுமார் 6க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். பலத்த சூறாவளி காற்று காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. வனவிலங்கு சரணாலயத்தில் பிறந்த அரிய வகை குள்ள நீர் யானை அழகான முறையில் பராமரிக்கும் வினோத பெண். விவரம் இடைவேளைக்கு பிறகு.